நவகிரக தோஷங்கள் விளக்கும் மகா சங்கடகரா சதுர்த்தி விரதங்க. அதை பற்றி பார்க்கும் பொழுது, அதாவது சங்கடம் என்றால் வாழ்வில் நமக்கு வரும் பலவிதமான துன்பங்கள், ஹரை என்றால் வேரோடு அறுப்பது, வாழ்வில் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி விரதங்கிறதுனால இதை சங்கடகரா சதுர்த்தி என்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரும் தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி, அதாவது ஆகஸ்ட் 12 என்று சிறப்பித்து சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் விநாயகரை முறையாக வழிபட்டிங்கன்னா ஆண்டு முழுவதும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே தான் இதனை மகா சங்கடகரா சதுர்த்தி என்று சொல்கிறாங்க. சங்கடகரா சதுர்த்தி விரதங்கிறது விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்குமுங்க, நவகிரக தோஷங்கள் விலகுமுங்க, சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் கஷ்டங்கள் தீர்முங்க. சங்கடகரா சதுர்த்தி நாளில் மாலையில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு சந்திர தரிசனம் செய்கிறதுனால மனத்தெளிவு ஏற்படுங்க. சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள்லாம் விலக போகுதுங்க.